ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு 2 விதமான பூரி உருளைக்கிழங்கு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கங்க. ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து திரும்பவும் மசாலாவோடு சேர்ந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விட்டுக்கங்க. நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டதும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நாம் இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால இன்னுமே கெட்டியாகும். நீங்கள் இதை சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக சேர்த்தா போதும். அடுத்து ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு சேர்க்கறது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் அடுத்து இதில் நாம் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து ஒரு முறை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கை வச்சு இன்னொரு சூப்பரான ரெசிபி. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி எடுத்துக்கங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை வேக விடுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப மசிய வேக வைக்காமல் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. புதினா பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இலை மட்டும் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 6 இல்லைன்னா 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் எதுக்கு காரம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க.
ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை தோலோடவே சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்காங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க, எல்லாமே சேர்ந்து வர மாதிரி. அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க. இப்போ தயிரையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்து இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த மசாலா உருளைக்கிழங்குல படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடும்போது உருளைக்கிழங்குல உப்பு காரம் எல்லாமே நல்லாவே இறங்கும். அதுக்காகத்தான். அடுத்து இதில் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. திரும்பவும் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தி இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நல்லா மணக்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சுட சுட சப்பாத்தியோட பூரியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.